அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆவணி 18 இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் செப்டம்பர் 3, 2025. இன்று ஏகாதேசி கடைபிடிக்கப்படுகிறது. அதேபோல் இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று இரவு 10:28 வரை பூராடம், பின்பு உத்திராடம். திதி இன்று அதிகாலை 2:08 வரை தசமி, பின்பு ஏகாதசி. யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம். சந்திராசி நட்சத்திரம் ரோகிணி மிருகசீஷம். ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம். சந்திராசியை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த ரிஷப ராசி ரிஷப லக்கணம், மிதுன ராசி மிதுன லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகன செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்திடும். சந்திராசனை பொறுத்த மட்டும் பகை, சண்டை சச்சரவு, அலைச்சல், மன உளைச்சல், விபத்து, கணவன் மனைவியுடைய பிரிவினை, சக ஊழியர்களுடைய மோதல் போக்கு, மேல் அதிகாரிக்கிட்ட அவப்பேறு அனைத்தையும் ஏற்படுத்தும். அதனால் சந்திராசம் யாருக்கு இருந்தாலும் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யணும். கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அது கூட இந்த ஓரைகளை பயன்படுத்தினா அற்புத பலன்களை பார்க்க முடியும். இன்று ஓரநாதன் பார்த்திங்கன்னா புதன்கிழமை என்பதால் புதன் பகவான் தான் இன்றைய ஓரநாதன். இப்போ காலையில் 6 to 7 புதன் ஓரை, மதியம் 1 to 2 புதன் ஓரை, இரவு 8 to 9 புதன் ஓரை. அதுக்கு அடுத்த ஓரை சுப ஓரை சந்திர ஓரை, அதுக்கு அடுத்த ஓரை தான் அசுப ஓரை சனி ஓரை வரும். அதனால் இப்போ காலையில் 6 to 7 8 to 9 பயன்படுத்தலாம். மதியம் 1 to 2 2 to 3 பயன்படுத்தலாம். இரவு 8 to 9 9 to 10 நீங்கள் எந்த செயலாக இருந்தாலும் பயன்படுத்தலாம். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு நிறைவேறும். ஓரையை இந்த கௌரி நல்ல நேரத்தில் சேர்ந்து பயன்படுத்தலாம். வாழ்க்கையில் அற்புதமான பலனை பெற முடியும். ஆனால் இன்று ஓரைக்கு சம்மந்தப்பட்டாப்புல கௌரி நல்ல நேரம் வரலை. இருந்தாலும் நீங்கள் ஓரநாதனை பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். அற்புதம். இப்போ ராகு காலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலை 7:30 to 9, குளிகை காலை 10:30 to 12, சூலம் வடக்கு. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையை ஏற்படுத்தும். அதே போல் சூளனா வடக்கு. கோயிலுக்கு சென்றால் இன்றைக்கி வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கம் ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். இப்போ ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் பொருள் விரியும், பண விரியும், உடல்வாதிகள் எதுவும் இல்லை, சிறப்பாக இருக்குது. ஆனால் இன்று கோபம் அதிகமாக வரும். உங்கள் கூட பழகிறவங்களே உங்களுக்கு கோபம் வராப்போல் பேசக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் கோபத்தை அடக்கி சாந்தமாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுடைய உதவி, கருணை, பரிவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. வண்டி வாகனத்தை செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், பக்திமயமான நாள்.
சிறப்பான நாள். இந்த நாள் உங்கள் மனம் இறை அருளையே தேடும். அதே போல் இறைவனுடைய அருள் முழு அருளும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. கவலைகளும் மன வேதனைகளும் பொருள் வரியும் பண வரியும் உடல்வாதிகள் அனைத்து வரக்கூடிய நாள். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளில் எங்களுக்கு செலவு செய்யுங்க. விழிப்புணோடு இருங்க, உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். சிம்மராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், சுகமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ளம் மகிழக்கூடிய நாள், அற்புதமான நாள். கன்னிராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பரம்பரை வளரக்கூடிய நாள். அதனால் நீங்கள் இந்த நாளில் உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கலாம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கன்னிராசிக்கு அற்புதமான நாள். அதே போல் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. பொருளாதார தட்டுப்படியில் கடன் கொடுத்து திரும்பி வராதவங்களுக்கு கடன் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கன்னிராசியை பொறுத்த மட்டும் இன்று அந்த ஜாதகருக்கு வளர்ச்சி அடையக்கூடிய நாள். அவங்க எதை எதிர்பார்க்குறாங்களோ அது இன்று நிறைவேறக்கூடிய நாள், அற்புதம். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். இல்லத்தில் கணவன் மனைவியுடைய ஒற்றுமையும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலும் சக ஊழியர்கள் அனுசரித்து செல்வாங்க. மேல் அதிகாரிகிட்ட உங்களுக்கு மதிப்பும் மரியாதை உயரும், அற்புதமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், அற்புதமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. மேல் அதிகாரிகிட்ட பரிசும் பாராட்டுகளும் பெறுவீங்க, அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நன்மையான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவிடையே நெருக்கமும் ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும், சிறப்பான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும், சிறப்பான நாள். சொல்லப்போனால் அனுகூலமான நாள். இந்த நாள் உங்களுக்கான நாள். நீங்கள் இந்த நாளில் எந்த வேலை செய்தாலும் ஜொலிக்கலாம், சிறப்பான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சியமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். மேலதிகாரிகிட்டையும் பரிசு பாராட்டுகளை பெறுவீர்கள். அதே போல் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாள், அற்புதமான நாள். இப்போ இந்த ரிஷப ராசிக்கும் மிதன ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாங்க செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.